ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து டியூல் ரோலில் பண்ண வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 2 பேருமே ஃப்ரேமில் நிற்க வச்சுட்டு அந்த ஒரு சிஜி ஒர்க் அப்படி இப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக 2 டைம் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாமே. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 65 ட்வின்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி கேதர் பண்ணி அந்த மேனேஜ் பண்ணி அப்படி ஒரு சீக்வன்ஸை லைவாக ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து நான் ஷூட் பண்ண நாட்கள்லே டஃபஸ்ட்டு டேனா அதுதான். அதே மாதிரி மோஸ்ட் என்ஜாயபிள் டேவும் அதுதான். ஏன்னா சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம டேட் வாங்கி அவங்கள எல்லாம் அசம்பிள் பண்ணி அதுவே நமக்கு ஒரு சின்ன ஒரு டைம் எடுக்கும். அது ஏன்னா எல்லார் டேட்டும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அது பட்சத்தில் வந்து ஒரு 65 ட்வின்ஸ் அப்படின்னா அவங்க ஒருத்தவங்க சென்னைக்குள்ளே இருக்காங்க, சில பேர் அக்ராஸ் தமிழ்நாடு இருக்காங்க, சில பேர் வைசாக், சில பேர் பாண்டிச்சேரி அப்படின்னு அங்கேருந்து எல்லாரையும் வர வச்சோம். ஸோ இவங்க எல்லோரும் ஒரே நாள் அசம்பிள் பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய டஃப் ஜாபாக இருந்துச்சு. அது இல்லாமல் இவங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கவே எங்களுக்கு ஒரு 8 மாதம் ஆச்சு. 8 மாதம் ஆச்சு இவங்க எல்லாரையும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி இவங்க எல்லாரும் பேசி சொல்லி இது மாதிரி ஒரு நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள ரெகுலர் டச்சிலே வச்சுருந்தோம். ஸோ இவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் அசம்பிள் பண்ணணும். ஸோ அந்த டேட்டில் அவங்க அவைலபிளாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் அசம்பிள் பண்ணி அவங்க வந்த அன்றைக்கி செட்டில் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி செட்டில் இருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா நம்ம ஒரு ட்வின்ஸை வந்து கிராஸ் பண்ணி போகும்போதே நமக்கு ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும், சின்ன ஒரு ஸ்மைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரே மாதிரி இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு 65 ட்வின்ஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை ஒரே இடத்துல நிற்க வச்சு பார்க்குறதுன்றது நான் திரும்ப எனக்கு அது நடக்குமான்னு தெரியாது. அது நடந்துச்சு அன்றைக்கி. ஸோ அது வந்து டஃபஸ்ட்டு தாண்டி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணனால. ஏன்னா எல்லாம் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க அதில், சின்ன சின்ன பசங்க எல்லாம் ட்வின்ஸ் எல்லாம் அவ்வளோ ஐடென்டிக்கலாக இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக ஷூட் பண்ணனால அது டஃப்பாக இருந்தாலும் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்தனால அது. ஸோ தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் டே ஃபார் அஸ். எனக்கு மட்டும் இல்லை, என்டையர் டீமுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அன்றைக்கி டீமில் எல்லாருமே. அவங்க அங்கே நடந்து போயிட்டு நம்ம உட்காந்துருப்போம், டக்குன்னு கிராஸ் பண்ணி 4 ட்வின்ஸ் நடந்து போவாங்க நம்மளை. அதெல்லாம் நம்ம கேஷுவல் நடக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது இல்லை. அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். ஸோ ஃபைனலாக எல்லோரும் நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். 65 ட்வின்ஸையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து தட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டே.